கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கார்த்திகிட்ட பேசுகிறாங்க. கார்த்தியும் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க சாமுண்டீஸ்வரியும் அவங்க குடும்பத்தாரும். சாதாரண டிரைவர்னு நினச்சா இங்கிலீஷில் பேசி இப்படி அசத்துறானேன்னு நினைக்கிறாங்க ஸ்வாதி. உங்கள் அம்மா சாதாரணமாகவே இந்த டிரைவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவா. இப்போ இங்கிலீஷில் பேசி அசத்தரா, இன்னும் சொல்லிக்க பத்தாது இந்த குடும்பத்திலே நினைக்கிறாங்க சந்திரா. இவன் பேசுறத பார்த்தா சின்ன வயசுலேருந்தே ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த மாதிரியே இருக்கான்னு நினைக்கிறாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி, உன் மாப்பிளைக்கு நாங்கள் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அதை ரேவதி வாங்கி வைக்கிறாங்க. நீ இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுவீன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி, நான் ரூமுக்கு போகிறேங்கிறாங்க. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா, உன் ஃப்ரெண்ட் அப்படி என்னதான் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அதை பிரித்து பாருங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி பிரித்து பார்த்துட்டு, பொண்ணு மாப்பிள்ளை ஹனிமூன் போகிறதுக்கான டிக்கெட் தான் எடுத்து கொடுத்துருக்கா என் ஃப்ரெண்டுங்கிறாங்க. அப்போ நீ பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஹனிமூன் அனுப்பி வைக்கிறியாங்கிறாங்க சந்திரா. ஆமாம், இது அவங்க ஒரு 3 நாள் போயிட்டு வரட்டுமே. ஏற்காடு 3 நாளைக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்குமல்லங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா, இது ரேவதி வேண்டான்னு தான் சொல்லுவா பாருங்கிறாங்க சந்திரா. ஆமாத்தே, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இதெல்லாம் நமக்கு தேவைதானாங்கிறாங்க கார்த்தி. ஹனிமூன் போகிறதுக்கான மனநிலைமை இப்போ ரேவதியும் இல்லை, நானும் இல்லைங்கிறாங்க கார்த்தி. சில நேரம் சில விஷயம் இப்படியெல்லாம் பண்ணித்தாப்பா ஆகணும். கோவமாக இருக்கிறவங்க இப்படி வெளியில் போய் தனிமையில் இருந்தால் மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் மாப்பிள்ள. சாமுண்டீஸ்வரி நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. சந்திரா, இல்லை உன் பொண்ணுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா பாரு, நிச்சயமாக போக மாட்டான்னு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூப்பிட்டு, ரேவதி, என் ஃப்ரெண்டு ரேகா வந்துட்டு போனால, அவன் நீயும் மாப்பிள்ளையும் ஹனிமூன் போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, ஹோட்டல் டிக்கெட்டு, இது எல்லாமே கிஃப்டாக புக் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சர்ப்ரைஸாக அவள் செஞ்ச ஏற்பாடு, நீ என்ன கோவிச்சுக்காதேன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும், சரிம்மா அப்படின்னா எப்போ போகணும் சொல்லுங்க, நான் கிளம்புறேங்கிறாங்க ரேவதி. ரேவதி சொன்னதை கேட்டதும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு. என்னது ரேவதி டக்குன்னு ஒத்துக்கிட்டாலே, இதுக்கு பின்னாடி ஏதாவது பூகம்பம் இருக்குமான்னு ராஜராஜன் சந்தேகப்படுறாங்க. என்ன பூகம்பம் வந்தாலும் என்னோட சகல சமாளிச்சுக்குவான்னு சொல்றாங்க மயில்வாகனம். அப்போ நீங்களும் ரோஹிணியும் கூட ஏற்காடு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. இல்லை சகலையும் ரேவதியும் போயிட்டு வரட்டும், நாங்கள் மறுபடியும் ஒரு நாள் பார்த்துக்குறோங்கிறாங்க. ராஜா, நீங்க காலையில் ஏற்காடு போறதுக்கு தயாராகுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி தனியாக இருக்கும்போது சந்திராவும் ரோஹிணியும் வந்து கேட்குறாங்க. ஆமா ரேவதி, நீ எதுக்கு அம்மா சொன்னதுக்காக நீ ஹனிமூன் போறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேட்குறாங்க. நான் இப்போ இருக்கிற மனநிலைமையில எனக்கு தனிமை வேணும். நான் இங்கே இருந்தால் அம்மா என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஏற்காடு போனால் அங்கே போய் நிம்மதியாக 3 நாள் தனியாக இருந்துட்டு வரலாங்கிறாங்க. இருந்தாலும் நீ அந்த டிரைவர் கூட தானே இருக்கணும். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அவள் ஒரு பக்கம் இருப்பான், நான் ஒரு பக்கம் இருப்பேன். அதையெல்லாம் நான் சரியாக மெயின்டைன் பண்ணிக்குவேங்கிறாங்க ரேவதி. ஐயோ, விட்டா இந்த டிரைவர் பையனும் ரேவதியும் ஒன்று சேர்ந்துடுவாங்க போல இருக்குது. இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர விடாமல் நம்ம எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க சந்திரா. ராஜராஜன் சந்தோஷமாக ஓடி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, ரேவதிக்கு உன் மேலே கோவம் குறைஞ்சிருச்சு, அதனால தான் உன் கூட ஏற்காடு வரேன்னு சொல்லியிருக்கா பாருங்கிறாங்க. அவள் கோவம் குறைஞ்சிருச்சுன்னு யார் சொன்னா? அவளுக்கெல்லாம் கோவம் குறையில. இங்கே இருந்தால் அத்தை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு தான் என் கூட வர சம்மதிச்சிருக்கான்னு கார்த்தி சொல்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. ஹனிமூன் போயிட்டு திரும்பி வரும்போது நீங்களும் ரேவதி ரொம்ப சந்தோஷமாக வரணும் மாப்பிள்ள. அம்மா, நீங்கள் ரேவதியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ரேவதி இடத்துல யார் இருந்தாலும் இப்படி தான் தப்பாக நினைப்பாங்க. கூடிய சீக்கிரம் ரேவதிக்கு உண்மையெல்லாம் புரிய வைக்கணுங்கிறாங்க கார்த்தி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. ஆமாம் மாப்பிள்ள, உங்கள் மேலே நம்பிக்கையோடு தான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு ராஜராஜனும் மயில்வாகனும் அங்கிருந்து வராங்க. சந்திரா தனியாக வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன மாயா, மகேஷ் கிடைச்சானான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அவள் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. உங்கள் அக்காவோ இல்லை அந்த டிரைவரோ தான் அவனை மறைச்சு வச்சிருக்கோம். போலீஸும் உங்கள் அக்காவுக்கு தான் உடந்தையா இருக்காங்க. அதனால என்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியலன்னு கவலையாக இருக்காங்க மாயா. மாயா, நீயே மகேஷ் அக்கானாங்கிற கவலையில் இருக்க. ஆனால் இந்த வீட்டில் என்னெல்லாம் கூத்து நடக்குது தெரியுமா? அந்த டிரைவரையும் ரேவதியும் எங்கள் அக்கா ஹனிமூன் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கா. நாளைக்கு காலையில் கிளம்புறாங்க. ஹோட்டல், ஃப்ளைட் டிக்கெட்டுன்னு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டிரைவர் மேலே ரேவதி ரொம்ப கோவமாக இருந்தா அவங்க கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாதுனால சொன்னவை இப்போ ஹனிமூன் போறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டான்னு கேட்குறாங்க மாயா. முதல்ல ரேவதி ஒத்துக்கல. அவங்க அம்மா கொடுக்குற டார்ச்சர்னால தான் இப்போ சரின்னு ஒத்துக்கிட்டா. வேற வழி என்ன, ஃப்ரெண்டுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வராங்க. அவங்க முன்னாடி இவங்க தான் புருஷன் பொண்டாட்டின்னு அறிமுகப்படுத்துறதெல்லாம் ரேவதிக்கு பிடிக்காதனால தான் இப்போ வெளியில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கா. 2 பேரும் ஜோடியாக போனாங்கன்னா அங்கே 2 பேரும் தனியாக தான் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க மாயா. அதை பற்றியும் நான் ரேவதி கிட்ட விசாரித்தேன். அவன் தனியாக நான் தனியாக தான் இருப்பேன்னு என்கிட்ட சொன்னான். ஆனாலும் முழுசாக நம்பிட முடியாது. எங்கள் அக்காவும் அந்த டிரைவரும் ரேவதியோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற பார்க்குறாங்க மாயா. பார் மாயா, ரேவதியோட மனசை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு விடணும். இந்த டிரைவர்னால தான் மகேஷ் காணாமல் போயிருக்கான். மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா மகேஷ்க்கு உனக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்னு நீ அழுத்தி அழுத்தி சொல்லு. டிரைவரை வெறுக்கிற மாதிரியே நீ பேசினீன்னா தான் ரேவதி மனசில் அந்த டிரைவரை வெறுப்பா. ரேவதிக்கு ஃபோன் பண்ணி அப்பப்போ நீ தூண்டி வச்சுக்கிட்டே இருங்கிறாங்க சந்திரா. மகேஷ்க்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேங்கிறாங்க. சரி இது அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல ரேவதிக்கு ஃபோன் பண்ணி ஹனிமூன் போறேங்கிற பேரில் 2 பேரும் தனியாக போகிறதுனால 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன செய்யறது? அவங்க 2 பேரும் சேர விடாத மாதிரி நீ ஏதாவது பேசுறீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மகேஷை பற்றி உங்களுக்கு அந்த வீட்டில் ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. மாயா, எனக்கு ஏதாவது
தகவல் தெரிஞ்சால் இன்னுமா உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேன். தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டு சொல்கிறேன். சரி போன வைக்கிறேன்ட்டு சந்திரா மாயாவை பிடிச்சி திட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் மகேஷ்னு உருகிட்டே கிடக்குறாச்சு. நினச்சா எரிச்சலாக இருக்குது. வேறு வழி இல்லை, என்ன செய்கிறது? இவளை வச்சு தானே அந்த டிரைவர் பையில வெறுப்பேற்றி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அப்போ தான் ரேவதியையும் நாம் நினச்சபடி ஆட்டி வைக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா. ரேவதி தனியாக ரூமில் நிற்கிறாங்க. அங்கே காட்டி வராங்க. என்ன டிரைவர் சார், நடிச்சு என் வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்களே. நீ முன்னு சொல்லி அடுத்த ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டியே. ரேவதி நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறாங்க கார்த்தி. அத்தை தான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்னைய பிடிவாதமாக சம்மதிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. ஓ, நீ சைலண்டாக இருந்து எங்கள் அம்மா மனசையே மாற்றிட்டவன் தானே. நீ எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிற. ஆனால் எல்லாமே உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள் தானுங்கிறாங்க ரேவதி. நீயா தேடி தேடி ஏதோ ஒரு காரணத்தை எடுத்து தப்பாக முடிவெடுத்துக்கிற ரேவதி. நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போகிறது இல்லைங்கிறாங்க கார்த்தி. ஆமாம், நடக்கிறதெல்லாம் உங்கள் ஆசைப்படி தான் நடக்குது. இதில் நான் நம்பினேன் என்ன நம்பாட்டி என்ன? ஏன் உங்க கூட வர சம்மதிச்சேன் தெரியுமாங்கிறாங்க ரேவதி. தெரியுமே, உங்கள் அம்மாவோட தொந்தரவு இல்லாமல் இருக்கணுங்கிறக்காகத்தான் என் கூட நீ 4 நாள் வரதுக்கு சமைச்சிருக்க. அப்படித்தானே? பரவாயில்லையே, இந்த வரைக்குமாவது என்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டியே. ஆனாலும் ஏற்காட்டுக்கு வந்து உன்னை பார்த்தெல்லாம் சகிச்சுக்கணும். அது ஒன்று தான் எனக்கு டார்ச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரேவதி. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு கேட்கவும் என்னன்னு கேட்குறாங்க கார்த்தி. அந்த மகேஷை எங்கே கடத்தி வச்சிருக்க? இப்போதான் நீ நினச்ச மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மகேஷை விட்டு அவன் எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க ரேவதி. உன்ன மாதிரி தான் நானும். மகேஷ் எங்கே இருக்கானே எனக்கு தெரியல. நானும் மகேஷை தேடிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. நீ சொல்கிறது எல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஆரம்பத்தில் உன்னை நம்பினேன். ஆனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ போய் சொல்லி ட்ராமா பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனாலேயே உன் மேலே இருந்த நம்பிக்கை எனக்கு போச்சு. நீ எனக்கு பண்ணினது பெரிய துரோகங்கிறாங்க ரேவதி. சரி, நான் பண்ணினது துரோகமாகவே இருக்கட்டும். நான் தாலி கட்ட வந்தனால அப்போ நீ வேண்டான்னு சொல்லிட்டு எழுந்திருக்க வேண்டியது கார்த்தி. நான் எப்படி போக முடியும்? எங்க அம்மா தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு செத்துருவேன்னு சொன்னாங்களே. அதனால தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது போச்சுங்கிறாங்க. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒரு காரணம் சொல்ற மாதிரி தான் நானும் ஒரு காரணத்தினால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியதா போச்சுங்கிறாங்க கார்த்தி. நம்பிட்டேன் நீ சொல்றதையெல்லாம் நம்பித்தான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேங்கிறாங்க ரேவதி. பத்தி இனிமேலும் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை. நான் வெளியில போய் படுக்கிறேங்கிறாங்க கார்த்தி. ஐயோ மாப்பிள்ளை சார், நீங்க வெளியில போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க எங்க அம்மா. நீங்கள் தான் இப்போது இந்த வீட்டு டிரைவர் இல்லையா, மாப்பிள்ளையாச்சே. கட்டிலேயே படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேங்கிறாங்க ரேவதி. சரி, இது ஒரு பிரச்சனை ஆகுனா நான் இங்கேயே படுக்கிறேன்னு சொல்லி பாய் விரிச்சு படுக்கிறாங்க கார்த்தி. ரேவதிக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனை பார்க்குறாங்க. என்னது, மாயாக்கு இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியில் போய் பேசுகிறாங்க. அக்கா, ஏங்க்கா இந்த நேரத்தில் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ரேவதி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேச ஃபோனில் பேச முடியாது, வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமாங்கிறாங்க மாயா. உங்கள் வீட்டுக்கு வரட்டும், இப்போவே வரேன்க்கா அப்படின்னு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு ரேவதி தனியாக போகிறாங்க. இதையெல்லாம் சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க. யார்கிட்டயோ ஃபோனில் பேசினா இப்போ எங்கே தனியாக அவள் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறாளே. சரி, எங்கே தான் போகிறான்னு பார்க்கலான்னு சாமுண்டேஸ்வரியும் பின்னாடியே போய் பார்க்குறாங்க. மகேஷ் இருக்கிறன்னு தெரிஞ்சு போச்சா? மகேஷ் வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. மகேஷை தான் இன்னும் காணுமே. உங்கள் வீட்டு டிரைவரும் உங்கள் அம்மா வரலையும் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. மகேஷை எங்கே ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னே தெரியல ரேவதி. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியாங்கிறாங்க மாயா. என்னக்கா சொல்லுங்கன்னு கேட்கவும், உன் கழுத்தில் அந்த டிரைவர் பழைய கட்டின தாலியை கலட்டி அவன் மூஞ்சிலேயே வீசி எரிஞ்சிட்டு நீ திரும்ப மகேஷ் வந்துட்டானா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாங்க மாயா. அக்கா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மகேஷ் மட்டும் நல்லபடியாக வரட்டும்க்கா. மகேஷ்க்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்போ இருந்தோ இல்லையோ அந்த டிரைவர் என் கழுத்தில் தாலியை கட்டிட்டாரு. வாழ்க்கை போனதாவே இருக்கட்டும். மகேஷ்காவது நல்ல வாழ்க்கை அமையட்டும், அவன் சந்தோஷமா இருக்கட்டுங்கிறாங்க ரேவதி. ரேவதி, இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. மகேஷ் நீயும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா தான் வாழ்க்கையே சந்தோஷமா நல்லா இருக்குங்கிறாங்க மாயா. அக்கா, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ரேவதி அங்கிருந்து போகிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த மாயா ரேவதி மேலே சரியான ஆத்திரம் கோவப்பட்டு இருக்காங்க. ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிற சாமுண்டேஸ்வரி, ஓஹோ, என் பொண்ணோட மனசை கலைக்க பார்க்குறியாடி, இப்படியே விட்டா சரியா இருக்காது, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க சாமுண்டேஸ்வரி. அடுத்த நாள் காலையில் ரேவதியும் கார்த்தியும் ஹனிமூன் போகிறாங்க. அங்கே ஏற்காடு தான் போயிருக்காங்க. ஏற்காட்டில் கார்த்தியோட எஸ்டேட்டுக்கு தான் போகிறாங்க. கார்த்தியை பார்த்ததும் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முதலாளி வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரேவதிக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்னை பார்த்து எல்லாரும் கும்பிடுறாங்க. இவங்களெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்குறாங்க ரேவதி. இந்த எஸ்டேட்டுக்கு நான் ஏற்கனவே என் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன். அந்த பழக்கத்துக்காக தான் இவங்க என்னை பார்த்து கும்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. ஓஹோ, உன் ஃப்ரெண்டு மூலமாக வந்த மரியாதையா அப்படின்னு கார்த்தியை பார்க்குறாங்க ரேவதி. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.